கொடூரமான தண்டனை எல்லாம் அந்த காலத்துல உண்மையாவே எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு யோசிச்சு பார்த்துருப்பீங்களா? அதுல நம்ம சிலதை பார்க்கலாம். எல்லா தரப்பு ஆட்களுக்குமான வீடியோ இல்லைங்கிறத நான் இப்பயே சொல்லிக்கிறேன். கொஞ்சம் வயலண்டா இருக்கும், அதனால தவிர்க்க வேண்டியவங்க தவிர்த்துருங்க. கழுமரம் ஏற்றுறதுங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் படிச்சதுலேயே ரொம்ப கொடூரமான தண்டனை அதான் நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல ரொம்ப ஷார்ப்பா மரத்தை வச்சு, அதாவது இந்த அளவுக்கு இருக்குன்னா அப்படி போக 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 ரொம்ப ஸ்லோவா அப்படியே கூர்ப்பா போயிட்டே இருக்கும் மேல. அதுல ஃபுல்லா எண்ணெயை தடவிடுவாங்க. குற்றவாளியை நிர்வாணமாக்கி காலை நெஞ்சோட அப்படியே மடிச்சு அப்படியே குண்டு கட்ட தூக்கி அப்படியே கழுமரத்து உச்சியில அப்படியே உட்கார வைப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரம் ஆசனவாய் வழியா அப்படியே இன்ச்சா அப்படியே உள்ள வயிற்ற கிழிச்சுக்கிட்டு அப்படியே மேல வந்து நிற்கும். அப்படியே இறந்து பறவை எல்லாம் கொத்தி திங்கிற அளவுக்கு அப்படியே விட்டுருவாங்க. எப்பா என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அடுத்தது ரோம்ல பொண்ணுங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காகவே ஒரு கருவி இருந்திருக்கு. கொண்டாந்து இந்த கருவியில வச்சு மார்பகங்களை அறுத்து துண்டாக்கி இருக்கிறாங்க. இன்னும் ஏகப்பட்ட தண்டனை இருக்கு. கசை அடிக்கிறது, சூடு போடுறது, கண்ணை புடுங்கி குருடாக்குறது, யானையை மிதிக்கி விட்டு கொலை பண்றது, கல்லாலேயே அடிச்சு கொலை பண்றது, இது மாதிரியான எக்கச்சக்க தண்டனை இருக்கு. இந்த இடத்துல நான் ஒரு கேள்வியோட இந்த வீடியோ முடிக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு கொடூரமான தண்டனைகள்லாம் இல்லாததுனால இப்ப குற்றங்கள் அதிகமா நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல தண்டனைகள் வந்து கடுமையா இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப சொல்லுங்க. நீங்க ஒரு ரூலரா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் தப்பே நடக்க கூடாதுன்னா என்ன மாதிரி தண்டனை வந்து குற்றவாளிகளுக்கு கொடுப்பீங்க? உங்களோட ஐடியாவை எழுதுங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணுவோம். ஓகே, பை பாய்.